என் தங்க பிள்ளையே, உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியுமா? அருப்பன் உனக்கு அதனை சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரம். இனி இதை கேட்காமல் சென்றாயானால் அவர்களுக்கு நடக்கவிருக்கின்ற விஷயம் உனக்கு திரும்பிவிடும். அப்பன் இப்படி சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. என்னவென்று கேட்கும் முன்பே கோபப்பட்டு கருப்பனை தள்ளிவிட்டு செல்லாமல் அப்பன் என்ன சொல்ல வருகிறார் என்பதை சற்று கவனமாக கேட்டு தெரிந்து கொள். இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருவதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களையும் இப்போது என்னவென்று உனக்கு எடுத்து சொல்வதும் ஒரு காரணத்தினால் மட்டும்தான் என்பதை நான் உன் மீது கொண்ட அன்பு அவ்வளவு பெரியது. இந்த கருப்பன் உன் மீது கொண்ட அன்பு யாரிடமும் சொல்லிவிட முடியாதது. என் பிள்ளையே, இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பட்டதெல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியையும் உனக்கான சந்தோஷத்தையும் உன் கைகளுக்கு வந்து சேரக்கூடிய நேரம்தான் இந்த துரோகம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தெரிய வந்தது. இந்த துரோகம் செய்யக்கூடிய இந்த மனிதர்களை நீ யார் என்று என் பிள்ளை நீ கண்டு கொண்டாய் அல்லவா? உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கின்ற ஒரு தைரியத்தில் தான் அன்றி கண்ட இந்த துரோகத்தை நீ பெரிதுபடுத்தாமல் அப்படியே விட்டு விட்டாய். இவர்களெல்லாம் இப்படிதான் என்பதையும் நீ ஓரளவிற்கு புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். ஆனால் ஒன்று மட்டும் அப்போது உன் மனதில் நின்றது. அது என்ன தெரியுமா? ஏனென்றால் யாரையும் இனி உன் வாழ்க்கையில் நம்பக்கூடாது என்று. எப்பேற்பட்ட மனிதர்களை நம்பியே இந்த வாழ்க்கையில் ஏமாற்றத்தை சந்தித்த நம் வாழ்க்கை. இப்போது என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கை போராட்ட களத்திற்குள் சிக்கி தவிர்த்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கை பல போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. இனி என்னவென்றாலும் எதுவென்றாலும் நான் இருக்கும்போது என் பிள்ளை அதை வந்த சூழ்நிலைகளும் நீ கைவிட்டு விடாதே. இதற்கு முன்னால் எப்படி இந்த கருப்பன் உனக்கு துணை நிற்பேன் என்பதை புரிந்து கொண்டாயா? அதுபோலதான் என் பிள்ளையை இனியும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் முன்னின்று உனக்கு எப்போதும் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, உனக்கு எப்போதும் நான் சொல்லி தரக்கூடிய விஷயங்கள் சில இருக்கின்றது. ஆனால் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது என்பதையும் நான் இப்படியெல்லாம் இருந்ததுமே இந்த வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்களை வருகிறது. தெய்வத்தையே துணை கொண்டு, தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு, எப்போதும் தெய்வத்துமே கதி என்று இருக்கின்ற நமக்கே இந்த பிரச்சனைகள் வருகிறது. மற்றபடி நமக்கு எதுவும் இல்லை என்றால் என்ன நடந்திருக்கும் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ கவனமாக என்னவென்று கேட்டுக்கொள். என் குழந்தையே, உண்மையாகவே தெய்வத்தை தேடி நீ வரவில்லை என்பதுதான் உண்மை. தெய்வம்தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது. தன்னுடைய குழந்தையாக தெய்வம்தான் உன்னை தேடி வர வைத்திருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெளிவாக தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல உனக்கான பக்குவ நிலையை நீ அடைய வேண்டும். இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு செய்யக்கூடிய எல்லாமாக இனி உனக்கென நான் தருகின்ற அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. இனி எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது. எதற்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதை மறந்து விடாதே. உன்னை தொடர்ந்து வருகின்ற சில விஷயங்களும், உன்னை தேடி வந்து கிடைக்கின்ற சில விஷயங்களும் என்றும் என்றென்றும் என் பிள்ளை நீ கவனத்தில் எடுத்து சொல்லும் போது அதை அத்தனையிலும் உனக்கான சில தெளிவான விஷயங்கள் கிடைக்க வேண்டும். இல்லை என்றால் உன்னை ஏமாளியாக இந்த மனிதர்கள் மாற்றிவிடுவார்கள்.
துரோகத்தை செய்கின்ற அளவிற்கு துணிச்சல் இருக்கிறது என்றால், உன்னோடு பழகிக்கொண்டே உன்னை அழிக்கின்ற அளவிற்கு மனநிலை அவர்களுக்கு வருகிறது என்றால், எதையும் செய்ய துணிந்தவராக இவர்கள் இருப்பார்கள். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு துணிச்சல் கொண்ட இந்த மனிதர்களை நாம் எப்போதுமே பெரிதுபடுத்தாமல் விட்டு விலகி நிற்பதுதான் ஒரு புறம். இன்னொரு புறம், நீ விலகி நிற்பதே அவர்களுக்கு தெரியக்கூடாது. எப்போதும் நீ அவர்களை நம்பிக்கொண்டுதான் இருக்கிறாய் என்பது போல நீ நடந்து கொள். நிச்சயமாக உனக்கு அவர்களின் உண்மை முகம் உன் கண் முன்னே வெளிச்சத்திற்கு வந்துவிடும். இத்தனை நாளும் இவர்கள் செய்தது என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். இத்தனை நாளும் இவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டம் என்னவென்று தெரிந்துவிடும். ஒவ்வொரு நாளும் நீ தடுமாறி நிற்கும் போது உனக்கு நடந்ததையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? ஒவ்வொரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னெல்லாம் கொடுக்கிறது என்பதையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் அது உனக்கு தரக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் தெளிவாக கொண்டு வந்து சேர்க்கும். அது உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும். அருப்பன் இருக்கும் போது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் தெரியக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும். எந்த விதத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற பல உண்மைகளை என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும். எதையுமே இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கும் போது, எந்த விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நாம் தேடி அலையும் போது அவை அத்தனையும் நமக்கானதாக இருக்க வேண்டும் என்பதில் நீ முழு கவனத்தோடும் கவனத்தை செலுத்துவதை விட்டுவிட்டு கிடைத்தால் சரி என்று சொல்லவும், கிடைக்கவில்லை என்றால் வருத்தப்பட மாட்டோம் என்ற எண்ணத்தோடு நீ இருக்க வேண்டும். இனி ஒவ்வொரு நிலையும் உனக்கு வேண்டியபடி உனக்கான உண்மைகளை நிறைவாக எடுத்து சொல்ல வேண்டும். உனக்கான நம்பிக்கைகளை நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நாம் கொடுக்க வேண்டும். எதுவும் கிடைக்காது, நடக்காது என்று நீ நினைக்க கூடாது. என் அன்பு குழந்தையே, எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, எப்போதும் எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் வேதனைகளை அதிகமாக வருகிறதோ அப்போது எல்லாம் என் பிள்ளை நீ தேவையில்லாத சோதனைகளையும் கலங்கிவிடாமல் நிற்க வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகள் கொண்டு நீ வருத்தப்படாமல் நிற்க வேண்டும். நீ தடுமாறவில்லை என்றாலே அது அவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய தண்டனை. சரி, உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? துரோகத்தை செய்தவர்கள் நாம் எதை செய்கிறோமோ அதனால் தான் அழிந்து போவார்கள் என்பது உண்மை. இவர்கள் உனக்கு செய்த துரோகம் அவ்வளவு எளிதில் மறக்கக்கூடிய விஷயம் அல்ல. அந்த நேரத்தில் நீ மனமுடைந்து கதறி அழுததும் உன்னோடு உடன் இருந்து கொண்டுதான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு ஆறுதல் சொல்வது போலதான் உன்னோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையை இவர்கள் பேசிய இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு நீ அந்த இடத்தில் இவர்களை உண்மையானவர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தாய் அல்லவா? ஆனால் பல காலம் சென்ற பிறகுதான் இதையெல்லாம் என் பிள்ளை நடத்தியது இவர்கள்தான் என்று உனக்கு தெரிய வந்தது. உடனிருக்கும் ஒவ்வொரு நொடியிலும் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் நாம் மறக்கக்கூடாது என்று நினைத்தோம். ஆனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த இவ்வளவு கஷ்டங்களுக்கும் காரணமாக இவர்கள்தான் இருந்திருக்கிறார்கள் என்று தெரியும் போது என் பிள்ளை நீ சுக்கு நூறாக நொறுங்கி போய் விட்டாய் அல்லவா? சுக்கு நூறாக உடைந்து இந்த வாழ்க்கையில் மிகுந்த வேதனையை உற்றாய். அந்த நொடி என்ன செய்வது என்று தெரியாமல் விரும்பி நின்று கொண்டிருந்தாய். சில உறவுகளை நாம் இதை தேடி தேடி நாம் வாழ்க்கையில் அழைத்து வருகிறோம். ஆனால் அவர்கள் நம்மோடு நிலைப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்ளும் போது நமக்கு வாழ்க்கையே வெறுத்து போய் விடுகிறது. இந்த வாழ்க்கையை நிலைத்து நமக்கே மனம் பதற்றமடைந்து விடுகிறது. இனி என்ன சிந்தனைகள் வேண்டுமென்றாலும், எந்த விஷயம் நமக்கு தொடர வேண்டுமென்றாலும், இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் கவனத்தில் கொண்டு என் பிள்ளை நீ தெளிவாக ஒவ்வொன்றையும் உணர வேண்டும் என்பதை மறந்து விடாதே. நீ தெளிவாக எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே.
உன்னை சுற்றி நான் கொண்டு வந்து கொடுப்பது அத்தனையும் நீ எப்போதும் தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. உன்னை சுற்றி நான் கொண்டு வந்து தருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக அறிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இந்த கருப்பன் காரணமில்லாமல் எதையும் நடத்தவில்லை. துரோகத்திற்கு காரணம் துரோகம்தான் பதிலடியாக இருக்க முடியும். அதனால் அவர்கள் மிகவும் அதிகமாக நம்பிய ஒருவரால் இவர்களுக்கு ஒரு துரோகம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதை நான் கண்டு கொண்டுதான் இருக்கிறேன். கருப்பன் கைகொட்டி வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ செய்த வினை உன்னை தேடி வருகிறது என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் செய்த வினை அவர்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரம் இவர்கள் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக உணர வேண்டும். எல்லா விஷயங்களையும் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை தனக்கு என்ன கொடுத்தது, எது கொடுத்தது என்பதை எல்லாம் கவனத்தில் கொண்டு நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த கருப்பன் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நிற்கின்ற இந்த நேரம், என் பிள்ளை, நீ எல்லாவற்றிலும் இருந்து நீ கவனமாக ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக பெற்றிட வேண்டும். அப்பன் சொல்வது, இந்த துரோகத்தினால் வீழப்போகிறது என்பதையும், நீ எதற்காக இந்த கருப்பன் இது உனக்கு திரும்ப வந்துவிடும் என்று சொன்னேன் தெரியுமா? என் பிள்ளையை இவர்கள் ஒரு நாடகத்தை உன்னிடம் அரங்கேற்ற காத்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பது போலவும், மீண்டும் மீண்டும் தாம் செய்த தவறினை ஏற்றுக்கொண்டு உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு உன்னோடு நட்புறுதி கொள்ளவும் இவர்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றப் போகிறார்கள். என் பிள்ளையே, நீயோ அதை நம்பிவிடக் கூடாது. அப்படி நீ நம்பிவிட்டாயானால் இதே துரோகம் மீண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கும். முன்பாவது முதுகில் குத்தவும் போது நீ சுதாரித்து கொண்டாய் அல்லவா? ஆனால் இனி ஒருமுறை இவர்கள் உன் வாழ்க்கையில் வந்தார்களானால் உன் கதை முடிக்காமல் செல்ல மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் கருப்பன் உனக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறேன். இந்த சூழ்நிலையிலிருந்து நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதர்களுடைய எண்ணங்களை நீ சரியாக புரிந்து கொள். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ளும் போது இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக நல்லபடியாக நடப்பதை நீ கணித்து விடுவாய் அல்லவா? இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து விடுவாய் அல்லவா? கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு எத்தனையோ விஷயங்களை உறுதிப்படுத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன். உன்னோடு இருக்கின்ற இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரையும் யாரென்று நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது என் பிள்ளை, இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். நீ உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் என் பிள்ளை, உனக்காக உன் அப்பன் கருப்பன் நான் வருகின்ற இந்த தருணமும் இனி எப்போதுமே உனக்கு வேண்டியதையெல்லாம் வேண்டியபடி நடத்தி கொடுக்கும் என்பதில் நீ முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை மறக்காதே. இத்தனை காலமும் இவர்கள் கொடுத்தது போதாதா? இனியுமா இவர்களால் நீ வேதனைகளை அனுபவிக்க காத்து கொண்டிருக்கின்றாய்? எந்த ஒரு நிலையிலும் இவர்களை நம்பிவிடாதே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மீண்டும் இவர்கள் உன்னை தேடி வந்தால் அவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொள்ளாதே. என் அன்பு குழந்தையே, நல்லது நடக்கும்போது அது உன் வாழ்க்கையில் உனக்கே தெரிய வரும். தீய எண்ணங்களை கொண்ட இந்த மனிதர்களை மீண்டும் மீண்டும் ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையை நீ அனுபவித்து விடாதே. இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நிச்சயமாக உன்னை மிகுந்த அளவில் வேதனைப்படுத்திவிடும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். என்னவாகும் என்று, எதுவாகும் என்று என் பிள்ளை நீ கலங்கி நின்றதெல்லாம் நிற்காது. உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றையும் நல்லபடியாகவே கிடைக்கும். இனி இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு நன்மைகளாகவே நடத்தட்டும்.
அருப்பன் இருக்கும்போது என் பிள்ளைக்கு எதை கண்டும் பயம் வேண்டாம். உன் அப்பன் நான் இருக்கும்போது என் குழந்தைக்கு இதை பற்றிய தேவையற்ற சிந்தனைகளும் வேண்டாம். இனி எல்லாம் உனக்கு எப்போதும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு புரிய வைக்கக்கூடிய தருணம் என்பதை மறந்து விடாதே. நம்பிக்கை கொண்டு துரோகத்தை எதிர்கொள். ஒருபோதும் துரோகத்தோடு கூட்டு சேர்ந்து விடாதே என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, முன்பிருந்த நிலை வேறு, இனி உன் வாழ்க்கை மாறப்போகின்ற நிலையும் வேறு. சுற்றி இருப்பவர்களை எல்லாம் நினைத்து நினைத்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் போதும். இவர்கள் எல்லோரும் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா? என் பிள்ளையே, சுற்றி இருக்கின்ற மனிதர்களை எல்லாம் யார் என்று, இவர்களுடைய உண்மையான குணம் என்னவென்பதையும் நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? சரி, இது நாள் வரையிலும் இவர்கள் உனக்கு கொடுத்ததெல்லாம் போதும். இனிமேலும் இவர்கள் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, எது கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ எல்லாத்தையும் எல்லாம் சிந்திப்பதற்கு இது நேரமில்லை. ஏனென்றால் இவர்களை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பது உன் வேலை அல்ல. உனக்கு ஆயிரம் ஆயிரம் வேலைகள் இருக்கிறது. உனக்கு ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கிறது. உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை என் பிள்ளை நீ உணர வேண்டும். ஆனால் அத்தனையும் இந்த மனிதர்களோடு நீ ஒப்பிட்டு பார்த்து உணர வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று தெரியுமா? நாம் இல்லை என்றால் இவர்களுக்கு எந்த காரியமும் இனி நடக்காது என்று நினைப்பார்கள். எதற்கு எடுத்தாலும் இவரிடத்தில் நீ சென்று நிற்கும் போது நீ நினைக்கலாம் இவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் என்று. ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா? மனிதர்களுக்குள் இவர்கள் பேசுகின்ற, யோசிக்கின்ற விஷயங்கள், இவர்கள் சிந்திக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் எப்போதும் வேண்டாதபடிக்கான ஒரு விஷயத்தை தன் கைகளில் தந்து கொண்டிருக்கும். இவர்களுடைய பார்வைகள், இவர்களுடைய செயல்பாடுகள் என்றும் ஒவ்வொன்றுமாக இங்கு சரியானதாக இல்லை. இவர்கள் நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையுமே எல்லா வகையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தை தான் தருகிறது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனி உனக்கு நான் உன் முன்னால் நின்று செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரையில் இந்த கருப்பன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன். எந்த நிலையிலும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற உண்மைகளை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்காமல் செல்ல மாட்டேன். அப்ப நான் நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்களை நடத்திவிட முடியும் அல்லவா? இவர்களையெல்லாம் ஒன்றுமில்லாததாக ஆக்கிவிட முடியும். ஆனால் அது செய்வதல்ல நம் வேலை. என் குழந்தையே, அவரவர்கள் சில விஷயங்களை செய்த பிறகு அதற்காக அவர்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற சில பயன்களை அவர்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும். தாம் செய்தது தவறு என்று தானாகவே உணர வேண்டும். ஒரு நொடியில் தண்டனை கிடைத்து விட்டது என்றால் அதை அவர்கள் பெரிதுபடுத்தி விட மாட்டார்கள். ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு எதையும் கொடுத்து விட்டது என்றால் அது மிகப்பெரிய கஷ்டமாக அவர்களுக்கு தெரியாது. அருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதா? என் குழந்தையே, ஒரு நொடியில் ஒரு மனிதருக்கு உயிர் பிரிகிறது என்றால் அவன் புண்ணியத்தை செய்தவன் என்றல்லவா அர்த்தம். அதாவது இந்த வாழ்க்கையில் புண்ணியம் செய்தவர்களுக்கு தான் உடலில் எந்த விதமான வேதனைகளோ வலிகளோ இல்லாமல் அவர்களுடைய உயிர் அவனை விட்டு பிரியும். ஏதோ முன்ஜென்ம பாவங்கள் எல்லாம் அல்லது அவர்களுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் ஒரு பிள்ளைக்கு தொடரும் என்றால் அவர்களுடைய இறப்பு நிச்சயமாக பல வேதனைகளை உட்பட்டு தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஜென்மத்தில் அவர்கள் செய்த பாவங்களும் அவர்களை நிச்சயமாக தொடரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. என் குழந்தையே, நீ யோசித்துப்பார். சில நேரங்களில் சிலர் சொல்வார்கள், ஒரு மனிதனோ ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அவர்கள் சற்றென்று இறந்து விட்டார்கள், எந்த ஒரு வலியும் வேதனையும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சற்றென்று இறந்து விட்டார்கள். ஆனால் அவர் இறந்தவுடன் எல்லோரும் சுற்றி நின்று என்ன சொல்வார்கள் என்று தெரியுமா? இவளை போல ஒரு கெட்டவள் யாரும் கிடையாது. யாரையும் மதிக்க மாட்டாள், யாருக்கும் நல்லது செய்ய மாட்டாள். எங்கே எச்சிக்கையை கொண்டு காக்கையை விரட்டினாள்,
அந்த காகத்திற்கு அந்த ஒரு வருக்கை போய்விடுமோ என்று சொல்லி அதை கூட செய்ய மாட்டாள். யாரும் பசி என்று வந்தால் அவள் உணவு கொடுக்க மாட்டாள் என்று சொல்கின்ற அந்த வாய் அடுத்தடுத்து என்ன சொல்லும் என்று தெரியுமா? அதனால் இவர்களை பெற்றவர்கள் இவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற மற்ற எல்லோரும் நல்லவர்கள் என்று சொல்வார்கள் தெரியுமா? அதுதான் உண்மை. அவர்கள் செய்த புண்ணியம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கிறதல்லவா? அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்கள் செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் இவர்களுக்கு நல்லது நடந்திருக்கிறது. இதன் பலனாக தான் இவர்கள் பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. தன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களும் தன்னை தேடி வருகின்ற விஷயங்களும் என்னவென்று இந்த வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் உணர்த்தும் போது அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாகவும் கவனமாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி வருகின்ற எல்லாவற்றையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விடுவதை எல்லாம் நினைத்து நீ கலங்காதே. ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் எது நடக்கிறது என்பதையும் என் பிள்ளை நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. என் பிள்ளையே, இப்போது செய்கின்ற பாவம்தான் செய்கின்ற புண்ணியம்தான் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். என் குழந்தையே, உன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள், உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சில செய்த பாவங்கள் தான் இத்தனை காலம் உன்னை ஆட்டி படைத்ததை தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை. நீ எந்த தவறையும் செய்யவில்லை. ஆனால் எல்லாம் இப்போது நீ செய்கின்ற இந்த புண்ணிய காரியங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க போகிறது என்பதை புரிந்து கொண்டாலே போதும். என்னவென்று எதுவென்று என் பிள்ளை யோசிக்கும் இந்த காலகட்டம் நிச்சயமாக இனி உனக்கு என்னவென்று புரிய வைக்க வேண்டும். உன்னை சுற்றி இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த விஷயங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டு மனவருந்தி கொண்டு இருக்காதே. எல்லாம் இவர்களுடைய தீமைக்கான சிந்தனைகளும் தீமைக்கான எண்ணங்களும் உனக்கு நடந்தது. மற்றவர்கள் உனக்கு செய்ய நினைத்த கெடுதலும் உன் வீட்டில் முன்னோர்கள் செய்த பாவங்களும் இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்திருக்கிறது. இப்போது இதையெல்லாம் குறைய தொடங்கி கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து உனக்கு நல்லது நடக்க ஆரம்பித்து விட்டது. உனக்கு வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றங்களை நீயே கண்கூடாக கண்டுகொள்வாய். என்னெல்லாம் உன் வாழ்க்கையில் இந்த கருப்பன் நடத்த நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியாகவே தெளிவாகவும் உனக்கு நடத்த ஆரம்பித்து விட்டேன் என்பதுதான் உண்மை. இனியாவது உனக்கு நல்லது நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றும் என் பிள்ளைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.